முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப்பை உட்படுத்திய ஊழல் மற்றும் பணச்செலவை விசாரணையில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC பல்வேறு நாடுகளின் நாணயங்களில் 170 மில்லியன் ரிங்கிட்டை சீல் வைத்துள்ளது. பாட், ரியால், பவுண்ட் ஸ்டெர்லிங், வான், ஈரோ, சுவிஸ் பிராங்க், யுவான் ஆகியவையே அந்த வெளிநாட்டு நாணயங்களாகும். அதே சமயம் சுமார் 7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 16 தங்க கட்டிகளையும் அது பறிமுதல் செய்துள்ளது. கடந்த வாரம் இஸ்மாயில் சப்ரியின் 4 முன்னாள் அதிகாரிகள் கைதான பிறகு அவர்களின் வீடுகள் மற்றும் சேஃப் ஹவுஸ் எனப்படும் பாதுகாப்பான 3 இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் அவை கைப்பற்றப்பட்டன. அவர் 9வது பிரதமராக இருந்தபோது விளம்பர நடவடிக்கைகளுக்காக பெறப்பட்ட மற்றும் செலவிடப்பட்ட நிதியை தங்களின் விசாரணை குறிவைத்திருப்பதாக MACC வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இவ்வேளையில் டிசம்பரில் MACC உத்தரவிட்டபடி பிப்ரவரி 10ஆம் தேதி இஸ்மாயில் சப்ரி தனது சொத்து விபரங்களை அறிவித்திருக்கிறார். அதோடு பிப்ரவரி 19ஆம் தேதியன்று MACC அலுவலகத்திற்கு வந்து அவர் வாக்குமூலமும் அளித்தார். என்றாலும் விசாரணைக்கு அவர் மீண்டும் அழைக்கப்படும் சாத்தியத்தை MACC மறுக்கவில்லை. விசாரணைக்கு உதவ விரைவிலேயே 10 சாட்சிகளும் அழைக்கப்படலாம். விசாரணை சுதந்திரமாகவும் சட்டத்திற்குட்பட்டும் நடைபெறுவதாகவும் MACC உத்தரவாதம் அளித்துள்ளது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள். பெட்டாலிஞ்சயாவில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்திலிருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியேறிய 17 வயது பெண் பிள்ளையை கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். தவமலர் காணாமல் போனதாக சனிக்கிழமை மாலை புகார் கிடைத்ததாக பெட்டாலிஞ்சயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஷாருல் நிசாம் ஜாஃபார் கூறினார். தவமலர் கடைசியாக கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 7:05 மணிக்கு பெட்டாலிஞ்சயா செக்ஷன் 12 உள்ள ஜலான் 12:6 என்னுமிடத்தில் காணப்பட்டார். அவர் 159 சென்டிமீட்டர் உயரமும் நீண்ட கூந்தலும் ஒல்லியான உடல் அமைப்பையும் கொண்டவர். தவமலர் இருக்குமிடம் தெரிந்தாலோ அல்லது அவரை எங்கேயாவது பார்த்தாலோ அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொண்டு தகவல்களை கொடுத்து உதவுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கெடா அலோஸ்தார் ஜலான் தோக் கிளிங்கில் உள்ள வீடொன்றில் 68 வயது மூதாட்டி தீப்புண் காயங்களுடன் இறந்து கிடந்தார். திடீரென வெறித்தனமாக நடந்து கொண்ட சொந்த மகனே தாயை தீ வைத்து கொளுத்தியதாக நம்பப்படுகிறது. நேற்று காலை 7 மணிக்கு 43 வயது சந்தேக நபருக்கும் அவரது தாய்க்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. திடீரென பாட்டி உதவி கோரி கூச்சலிடவே பதறிப்போன 14 வயது பேரன் வெளியே ஓடி அண்டை வீட்டுக்காரர்களிடம் உதவி கேட்டுள்ளான். அக்கம் பக்கத்தார் ஓடி வந்து பார்த்தபோது சந்தேக நபர் வெறித்தனமாக மிரட்டியதால் அவர்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். போலீஸ் வந்தவுடன் வீட்டின் முன்புறத்தில் அந்த ஆடவர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கான மாற்றுத்திறனாளி அட்டையை வைத்திருப்பது கண்டறியப்பட்டது. மூதாட்டியின் சடலம் சவப்பரிசோதனைக்காக சுல்தானா பஹியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கொலைக்கான காரணமும் விசாரிக்கப்பட்டு வருவதாக கோத்தாஸ்தார் போலீஸ் கூறியது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. காஜாங் பண்டார் டெக்னாலஜியில் ஆடவர் ஒருவரை காரில் மோதி கொல்ல முயன்றதன் தொடர்பில் தம்பதியரை போலீசார் கைது செய்தனர். வெள்ளிக்கிழமையன்று நண்பகல் மணி 12:30 அளவில் தனது மகன் நடமாட முடியாத அளவிற்கு கார் ஒன்றினால் மோதப்பட்டதாக தொலைபேசி மூலம் அழைப்பை பெற்றதாக 63 வயது பெண்மணி புகார் செய்ததை தொடர்ந்து அந்த தம்பதியர் கைது செய்யப்பட்டதாக காஜாங் போலீஸ் தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்ற அந்த பெண்மணி தனது மகனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார்.
ஒரு லாரியிலிருந்து இறங்கிய 42 வயது ஆடவரை கருப்பு நிற வாகனம் ஒன்று வேண்டுமென்றே மோதிய பின் சாலையில் இழுத்துச் சென்றதை வாகனத்தின் முன்புற பகுதியான டேஷ்போர்ட் கேமராவில் பதிவான காணொளி காட்சி வைரலானதோடு அந்த சம்பவத்திற்கு பின் கார் ஓட்டுநர் அங்கிருந்து தலைமறைவாகிவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு மணி 11:15 அளவில் 73 வயது கணவரும் 65 வயது அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டனர். தண்டனை சட்டம் 307 மற்றும் 279வது விதியின் கீழ் இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்கு உதவியாக அந்த தம்பதியர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஹரிராயா செலவுக்காக 30,000 ரிங்கிட் கடன் வாங்க எண்ணிய 55 வயது ஆடவர் இல்லாத ஒரு கடன் திட்டத்தில் 28,000 ரிங்கிட்டுக்கு மேல் பறிகொடுத்துள்ளார். இத்தனைக்கும் அவர் ஒரு வங்கி பணியாளர். இம்மோசடி சம்பவம் நெகிரி செம்பிலான் ஜெம்போலில் நிகழ்ந்துள்ளது. பிப்ரவரி 12ஆம் தேதி பேஸ்புக்கில் பார்த்த விளம்பரத்தை நம்பிய அந்த ஆடவர் வாட்ஸ்அப் வாயிலாக ஒரு முகவருடன் தொடர்பு கொண்டுள்ளார். கடனுக்கு விண்ணப்பிக்க ஒப்புக்கொண்டவருக்கு விண்ணப்ப கட்டணமாக 460 ரிங்கிட் விதிக்கப்பட்டது. அதனை கொடுக்கப்பட்ட வங்கி கணக்குக்கு மாற்றிய அந்த ஆடவர் 3 நாட்களில் மேலும் பல தடவை பணத்தை செலுத்த கேட்டுக்கொள்ளப்பட்டார். அப்படி அவர் செலுத்திய மொத்த பணம் 28,112 ரிங்கிட் ஆகும். 30,000 ரிங்கிட் கடனுக்கு விண்ணப்பித்தவர் அது கைக்கு வரும் முன்பே தானே 28,000 ரிங்கிட்டை வெளியாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டும் அவருக்கு சந்தேகம் வரவில்லை. கடைசியில் மேலும் 6,000 ரிங்கிட் செலுத்த வேண்டும் என கூறப்பட்ட போதே தான் ஏமாற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்தார். அம்மோசடி குற்றவியல் சட்டத்தின் 420வது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக ஜம்போல் போலீஸ் கூறியது. கிளாங் வேலி மக்களே, வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர் இப்பொழுது தொடங்கியாச்சு 2 மார்ச் வரை. 80க்கும் அதிகமான நாட்டின் புகழ்பெற்ற மற்றும் வைரலான ஃபுட் வெண்டர்ஸ், 100க்கும் அதிகமான வெரைட்டி வைரல் ஃபுட்ஸ். பானிபூரி ஃபெஸ்டிவலில் 50 விதமான பானிபூரி, குனாஃபா ஃபெஸ்டிவலில் 30 விதமான குனாஃபா, 20 விதமான பிரியாணி, சீஸ் நாச்சோஸ், சீஸ் போப்பியா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் மற்றும் பல. ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோர் திரண்டு வாருங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். அமெரிக்க நிறுவனம் ஒன்றின் விண்கலம் விண்வெளியில் நீண்ட தூர பயணத்திற்கு பிறகு வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியுள்ளது. அந்த மைல்கல் சாதனையை படைத்த 2வது தனியார் நிறுவனமாக ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் திகழ்கிறது. அதே சமயம் செங்குத்தாக அச்சாதனையை புரிந்த முதல் தனியார் நிறுவனமாகவும் அது பெயர் பதித்துள்ளது. ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸின் ப்ளூ கோஸ்ட் மிஷன் 1 விண்கலம் நிலவின் வடகிழக்கே அமெரிக்க நேரப்படி நேற்று அதிகாலை 3:34 மணிக்கு தரையிறங்கியது. விண்கலம் பாதுகாப்பாக நிலவை தொட்ட கையோடு டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள ஏவுதள கட்டுப்பாட்டு மைய பணியாளர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். நிலவில் எடுக்கப்பட்ட முதல் படத்தை விரைவிலேயே விண்கலம் பூமிக்கு அனுப்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விண்கலம் தற்போது வரை நிலைத்தன்மையுடனும் செங்குத்தாகவும் உள்ளது என அந்நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி ஜேசன் கிம் கூறினார். கடந்த ஆண்டு பிப்ரவரியில் நிலவில் தரையிறங்கிய முதல் தனியார் விண்கலம் பக்கவாட்டில் இறங்கியது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 15இல் விண்ணில் ஏவப்பட்ட இந்த விண்கலம் நிலவின் மண்ணை பரிசோதிக்கும் கருவி, கதிர்வீச்சை தாங்கும் கணினி உட்பட 10 உபகரணங்களை ஏந்தி சென்றுள்ளது. வரும் 14ஆம் தேதி நிகழவுள்ள முழு சந்திர கிரகணம் மற்றும் 16ஆம் தேதி நிலவிலிருந்து சூரிய அஸ்தமனத்தையும் இந்த விண்கலம் படம் பிடித்து பூமிக்கு அனுப்ப உள்ளது. இதே ப்ளூ கோஸ்ட் விண்கலத்துடன் ஏவப்பட்ட ஜப்பானிய விண்கலம் வரும் மே மாதம் நிலவில் தரையிறங்க உள்ளது.